ஹாய். நானும் சரி, நம்மள பத்தி இவ்ளோ பேசியிருக்காங்களே, இவ்ளோ பேசுறாங்களே, நமக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவ்ளோ சொல்லியிருக்காங்களே, கேட்டுருவோமா? வீடியோல பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. கேட்டுருவோமா டைரக்ட்டா? சரி வேண்டாம். கேட்டா வந்து மனசு கஷ்டப்படும். வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு நானே அழுதுட்டு இருந்தா, நீங்க நீங்க என்ன வச்சே ஒரு படம் ஓட்டுவீங்க. நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நெனச்சீங்களா? நான் மரியாதையா தான் பேசுவேன். அக்கா. நான் இதுக்கு முன்னே அக்கான்னு தான் சொல்லுவேன். அந்த சேனல் பத்தி பேசினா நான் அக்கான்னு தான் சொல்லுவேன். இப்பவும் அதே மரியாதையா அக்கான்னு தான் சொல்றேன். அக்கான்னு தான் ஆரம்பிக்கிறேன். உங்கள மாதிரி லேடி அப்படின்னுலாம் ஆரம்பிக்க மாட்டேன். அக்கானா அக்கா தான். அக்கான்னு தான் சொல்லுவேன். வீடியோ எண்ட் வரைக்கும் உங்கள அக்கான்னு தான் சொல்லுவேன். நான் என்னோட சேனல வேற எந்த சேனல் நேமையும் மென்ஷன் பண்ண மாட்டேன். நான் இது யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தெரியும். அவங்க வீடியோல கொஞ்சம் பேர் என்ன திட்டிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கும் தெரியணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாருக்குமே தெரியும் இப்ப சேனல்ல ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்ன சேனல்ல இருந்து பெரிய சேனல் வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க சேனல் அட்மின்ல இருந்து பெரிய பெரிய சேனல் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க வரைக்கும் எல்லாரும் யோசிச்சுட்டு தான் வராங்க. ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ராஜா டெக் அந்த சேனலுக்குள்ள போய் பாருங்க. 1 மந்த்துக்கு முன்னாடி அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுல இன்னைக்கு பேசினவங்களோட கமெண்ட் இருக்கும். நல்ல வேலை ராஜா டெக்னு மென்ஷன் பண்ணாம விட்டாங்க. இல்லைன்னா அதுவும் நான் இப்பதான் பார்த்துட்டு வந்து சொன்னேன்னு சொல்லியிருப்பாங்க. என்னோட ஃபேஸ் காமிச்ச ஃபர்ஸ்ட் நாள் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ 1 மந்த்தா எல்லா அட்மின்களுமே வந்து இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒன்று சொல்லியிருந்தேன். நிறைய டெக் சேனல், சாட் ஜிபிடி இதுல எல்லாம் பார்த்து நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். யூடியூப் சைட்ல இருந்து நம்மளோட ஃபேஸ் பிளஸ் கொஞ்சம் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் வாய்ஸ். இது வந்து இந்த யூடியூப் காரங்க வந்து யாருக்கு மண்டைக்குள்ளேயும் போய் உட்கார்ந்து பேசினது கிடையாது. எல்லா டெக் சேனல்லையும் வந்திருக்கு. நிறைய டெக் சேனல் இதை பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் சாட் ஜிபிடிக்கு தெரியுது இந்த விஷயத்தை பத்தி. ஆமா இப்ப வந்து இந்த மாதிரி எல்லா சேனலும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடிக்கு தெரியுது. சோ சாட் ஜிபிடி நீங்க மட்டும் யூஸ் பண்றது கிடையாது. நாங்க எல்லாருமே சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்புறம் ராஜா டெக் உங்களோடது மட்டும் கிடையாது. எல்லாருமே ராஜா டெக் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் எங்கேயாவது இது வந்து மத்த சேனலோடவங்க காப்பி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேனா? நான் வரும்போது யாருமே போடல. சோ யார் யார் போட போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு பண்ணா கூட எனக்கு அது பிரச்சனை கிடையாது. எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுக்கு இப்ப என்ன? நீங்க என்ன பார்த்து காப்பி பண்ணல அப்படிங்கிற விஷயத்தை இங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்காக என்ன குற்றவாளி ஆக்கிட்டீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லணும்ல. எஸ் எனக்கு தெரியும் நீங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்டை நான் ராஜா டெக்ல பார்த்தேன். நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. இது எங்களோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா இப்போ உங்களை நல்லவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன குற்றவாளி ஆக்குறீங்க பாத்தீங்களா? இது உங்களுக்கும் உங்க வயசுக்கும் சரியே இல்ல. அடுத்து ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா? உங்க கூட இருக்கிறவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதை பார்த்து நான் உடனே காப்பி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் ப்ராமிஸா சொல்றேன். நீங்க உங்க மேல மரியாதை வச்சிருந்த ஒரு பொண்ண கால்ல தூக்கி போட்டு மிதிச்சீங்க இன்னைக்கு. சீரியஸா சொல்றேன். நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். என்ன இந்த பொண்ணு அவங்க கிட்டே நல்லா பேசுறா, நம்ம கிட்டே நல்லா தான் பேசுறா, அவங்கள பத்தி நம்ம கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா, ஒருவேளை நம்ம ஏதாவது சொல்ற விஷயத்த அவங்க கிட்ட போய் சொல்லிருவாளோ அப்படின்னு கூட நான் பயந்துருக்கேன். பட் வந்து நிக்கி, நான் வந்து உன்னை நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஏன்னா நீ அவங்கள பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லல. அக்கா 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 அக்கான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா சொன்னவங்க யாரோ இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க. எனக்கு சிரிப்பு வருது. சீரியஸா நான் வந்து இது நான் தான் கண்டுபிடிச்சது. என்கிட்ட இருந்து லீக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் எந்த இடத்துலயுமே என் சேனல்ல நான் மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணது நீங்க. அப்ப கூட நான் அமைதியா தான் இருந்தேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் நீங்க ராஜா டெக்ல வீடியோ பாத்திருக்கீங்க. உங்களோட கமெண்ட் அதுல இருந்துச்சு. சோ நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணீங்க? உங்க வயசுக்கு இது செட் ஆகுதான்னு யோசிச்சு பாருங்க. லேடி யார் லேடி? யார் லேடி? மரியாதைங்கிறது இங்க ரொம்பவே முக்கியம். நம்ம குடுக்கறது தான் கிடைக்கும். இவ்ளோ பேசுறீங்கல்ல எனக்கு அது எப்படி? நீங்க அழுது போட்டாலும் சரி, அழாம போட்டாலும் சரி. சோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க உடைப்பீங்க, நான் அழுதுட்டு உட்கார்ந்திருப்பேன்னு நினைச்சீங்களா? இந்த வாட்டி நான் அழ போறது கிடையாது. இந்த வாட்டி எல்லா விஷயத்தையும் நான் இங்க சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் தெரியாதனமா கேனத்தனமா ஒரு அட்மின் கிட்ட போய் நான் பேசினேன். என்னன்னா நான் என்னோட இதுக்கு நான் உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது. ஆனா நான் கமெண்ட் பண்ணேன். உங்களோட வீடியோ எடிட்டிங் சூப்பரா இருக்கு. நீங்க எந்த ஆப்ல ஏஐ யூஸ் பண்றீங்கன்னு கேட்டேன். அந்த சேனலை இப்ப நான் இங்க மென்ஷன் பண்ண மாட்டேன். ஆனா நான் கேட்ட இந்த விஷயம் ஒட்டுமொத்த அட்மின்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. கொஸ்டின் மார்க். அது எப்படி? அதுல என்னென்ன சொல்லிருக்கீங்க? நீ ஏன் அவளுக்கு ஆப் நேம் சொல்லி கொடுத்த? அது எப்படி? அது எப்படி எப்படி? நீ ஏன் அவளுக்கு ஆப் நேம் சொல்லி கொடுத்தியா? சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்றேன். அந்த நம்ம யார அர்ஜுன் தியா அவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த ஒரு வீடியோக்கும் நான் ஏஐ 2000 rupees பே பண்ணேன். ஏஐக்கு இதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவ்வளோ பே பண்ணி எதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். சீரியஸாக சொல்கிறேன். கிளிங் ஏஐக்கு நான் 2000 பே பண்ணேன். அந்த அளவுக்கு எனக்கு ரெவன்யூ கூட வராது. எப்போவுமே ஏஐக்கு கிளிங் ஏஐல நிறைய பே பண்ணுறோமே, ஸோ வந்து கொஞ்சம் கம்மியாக பே பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் போய் தெரியாதனமாக கேட்டுட்டேன். அது அப்படியே எங்கே ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா யோசிக்கிறேன். இந்த அட்மின் கூட நான் பேசினது அது எப்படி இத்தனை அட்மின்களுக்கு தெரியுது? அதுல வேற ஏன்டா சொன்னேன்? எப்படி எப்படி எப்படி
உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவீங்களா? அக்கா, நீங்க என்ன எத்தனை நாள் அழ வச்சிருக்கீங்க தெரியுமா? எத்தனை நாள் உட்கார்ந்து நான் அழுதுருக்கேன் தெரியுமா? நான் நினைச்சிருந்தேனா உங்ககிட்ட கேட்கறதுக்கு 2 நிமிஷம் ஆயிருக்காது. ஆனா நான் கேட்கல. எப்படி இன்ஸ்பயர் ஆயிட்டீங்களா? இன்ஸ்பயர் ஆனவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைனா உங்க 2 பேருக்குள்ளாடி நீங்க முடிக்கணும். அதுல என்ன ஒரு விஷயம்? எனக்கும் குமரிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கும் அவங்க பேசிட்டு இருக்கவங்களுக்கும் தான் பிரச்சனை. ஆனா எனக்கு குமரியை பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் என்ன சொல்லியிருக்கீங்க? குமரி கார்ட்டூன் ஸ்லாங்க்கு காதல் சுகமானது நல்லா போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு போகாது. எஃபோர்ட் போடுங்கங்க, போடும். அது என்ன வார்த்தை? என்ன விடைனா நிறைய பேர் இங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், அன்னைக்கு நான் 2 நிமிஷம் பேசினதுக்கு இன்னைக்கு நெத்தி அடி அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ உங்களுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்களே 2 பேரு, அவங்களோட கமெண்டா இது வரைக்கும் என் சேனல்ல நான் பார்த்ததே கிடையாது. அது எப்படி என் சேனல்ல கமெண்ட் பண்ணாதவங்க உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணாங்க? நான் எந்த இடத்துல நான் தான் இதை கொண்டு வந்தேன், நான் தான் யூஸ் பண்ணேன், நான் தான் ஃபர்ஸ்டா இது பண்ணேன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணல. அது எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணாதவங்க ஏன் சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க? உங்களுக்கு உங்க கருத்தை சொல்லணும்னா நீங்க உங்க கருத்தை வைக்கலாம். அது எதுக்கு இப்படி ஒரு கமெண்ட தூக்கி போட்டு? எத்தனை இடத்துல சொல்லியிருக்கீங்க எனக்கு குமரிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனா எனக்கு குமரியை பிடிக்காது. தயவு செஞ்சு சொல்லலைன்னு சொல்லாதுங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்தையும் விட லதாக்காவோட ப்ராப்ளம் வரும்போது லதாக்காக்கும் எனக்கு தான் பிரச்சனை. அப்போ எந்த அட்மினோ, அதாவது லட்டு ஸ்ட்ரீம் கிராஃப்ட், எந்த அட்மினோ அதுல தலை போடவே இல்லை. சின்ன சேனல் அட்மினா இருக்கட்டும், பெரிய சேனல் அட்மினா இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ நம்ம இதில் தலை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியா தான் இருந்தாங்க. அதுல ஒரே ஒரு அட்மினோட அட்டனன்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்களோட அட்டனன்ஸ் தான். அப்பவும் நான் உட்காந்து அழுதேன். இந்த அக்காக்கா நமக்கு என்ன சம்பந்தம்? இந்த அக்காவை நம்ம எதிரியாவும் பார்க்கல, அவங்கள நம்ம தப்பாவும் பேசல. ஏன் ஒரு விஷயத்த உண்மை தெரியறதுக்கு முன்னாமே அந்த சேனல்ல இப்படி ஒரு கமெண்ட் போட்டாங்க? அதுக்கு பிறகு நான் எதிர்பார்த்தேன். நான் ஒரு 30 நிமிஷம் அழுது பேசினேனே, அப்ப நீங்க நியாயமான ஆள்னா உங்க கமெண்ட் அதுல என்னோட சேனல்லையும் வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா வரல. சோ நீங்க நியாயமான ஆள் கிடையாது. நீங்க இன்ஸ்பயர் ஆனீங்க ஓகே, ஆனா அவங்கள வச்சுதானே என்ன மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசுனீங்க. இவங்களாம் அவங்கள ஃப்ரெண்டு, சோ எனக்கு குமரியை பிடிக்காது என்னென்ன சொல்லியிருக்கீங்க? நீங்க வளர்ந்து வர்றது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கீங்களா? அக்கா, நீங்க பேசுனது எல்லாமே எனக்கு தெரியும்க்கா. ஆனா நான் அமைதியா உட்கார்ந்து இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, கேட்க வேண்டாம், வயசுல பெரியவங்க அப்படின்னு தான். ஆனா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் காட் கிட்ட தான் சொல்லி அழுதுட்டு இருந்தேன். உங்களுக்கு வியூஸ் டவுன் ஆனதுக்கு பிறகு பெர்ஷியா மூலமா என்கிட்ட கேட்டீங்க, எனக்கு வியூஸ் டவுன் ஆயிடுச்சு, என்ன பிரச்சனையும் தெரியல, குமரி கார்ட்டூன் ஸ்லாங்க்கு ஏதாவது தெரியுமா, அவங்க கிட்ட கேட்டு சொல்லு, ஆனா நான் கேட்ட விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப நான் என்ன தெரியுமா யோசிச்சேன்? ஓகே, நம்மளை பத்தி ஒருத்தங்க வெளியே பேசினாலும், நம்மள ஒருத்தங்களுக்கு பிடிக்கலனாலும், நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ணாம இருந்தா ஒரு நாள் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ உங்களுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்கு கமெண்ட் பண்ணிருக்கவங்களுக்கு மட்டும் தான் நீங்க பதில் கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க யாருக்கு பதில் கொடுத்தீங்க? கமெண்ட் பண்றவங்களோட நெய்மா நீங்க அதுல சொல்லவே இல்லை. இந்த நேம்ல உள்ளவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க, ஓகே, சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலா சுஜி குமரி கார்ட்டூன் ஸ்லாங் சொல்லிட்டு நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்னக்கா? அதை நீங்க தான் கொண்டு வந்தீங்க, நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணணுமா? நீங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ராஜா டெக்ல உங்களோட கமெண்ட் நான் பார்த்தேன், நானே ஒத்துக்குவேனே அது. ஆனா உங்களை பார்த்து நான் காப்பி பண்ணேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? உங்ககிட்ட இருந்து லீக் ஆகி ஒருத்தங்க மூலமா வந்து அப்படி நான் வந்து காப்பி பண்ணேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அது உங்க வயசுக்கு நல்லாவே இல்லை அது. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போதும் என் மைண்ட்ல என்ன ஓடுச்சுன்னா, ஓகே அவங்கள தானே ராஜா டெக் பாத்திருக்காங்க, அவங்கள தானே கமெண்ட் பண்ணிருக்காங்க, உடனே எடுத்துக்க வேண்டியதானே நீங்க. ராஜா டெக்ல அவர் இப்படி சொல்லலையே, இடையில நம்மளோட அட்டனன்ஸை கொஞ்சம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்க அதை போடல? வீடியோ ஃப்ரெண்ட்லயும் எண்ட்லயும் மட்டும் பேசுறது சேனலுக்கு இஷ்யூ வராதான்னு கேட்டா இஷ்யூ வரும் தான் சொல்லியிருந்தாரு. ஏன் நீங்க ஃப்ரெண்ட்லயும் எண்ட்லயும் மட்டும் பேசுனீங்க? அவர் என்ன சொன்னாரு? கதைக்கு கூடவே ஆடியன்ஸை கொண்டு போங்கன்னு சொன்னாரு. நீங்க அப்படி கூட பண்ணிருக்கலாமே. ஆனா நான் உங்களை காப்பின்னு சொல்லல. இந்த கமெண்ட் கூட நான் தெளிவா சொல்லுவேன், நான் அடிச்சு சொல்லுவேன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணின வேலை கிடையாது. நான் எப்ப பார்த்தாலும் சொல்லுவேன், என் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்து வேற சேனல்ல போய் எனக்கு பிரச்சனை உருவாக்கி வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஆனா இந்த விஷயத்துல நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது என் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண விஷயம் கிடையாது. யாரோ ஒருத்தங்களோட கருத்தை வைக்கிறதுக்கு அது எப்படி 2 கமெண்ட் வரும்? நான் தான் என்னோட சேனல்ல ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லையே, நான் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணது, என்ன பார்த்து தான் மத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் ரெஜிஸ்டர் பண்ணலையே. நீங்க தானே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. நான் ரெஜிஸ்டர் பண்ணா எனக்கு சப்போர்ட்டா எனக்கு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம். நான் ரெஜிஸ்டர் பண்ணாதப்போ எதுக்கு அங்க வரணும்? உங்களுக்கு ஒன்று தெரியுமாக்கா, 2 வாரத்துக்கு முன்னாடி விடிய காலம் 4 மணி வரைக்கும் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கல, பட் உங்களை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த அக்காக்கா நமக்கு இது வரைக்கும் சண்டை நடந்தது கிடையாது, இந்த அக்காக்கும் நமக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடந்தது கிடையாது, இவங்களாம் நம்மளும் பேசிக்கிட்டது கிடையாது. ஆனா இவங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல, ஏன் என்னை பத்தி இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஏன் காதல் சுகமானது நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கிறதுனால மத்த யாருக்கும் போகலன்னு சொல்றாங்க? இதெல்லாம் யோசிச்சு விடிய காலையில 4 மணி வரைக்கும் நான் தூங்காம உட்காந்துருந்தேன். ஸோ யாருக்கு போறாம என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க வயசுக்கு தான் நான் மரியாதை கொடுத்தேன். உங்களை விட சின்ன பொண்ணு ஆரம்பிக்கிறதே லேடின்னு ஆரம்பிக்கிறீங்க. பட் தேங்க்யூ, சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் எனக்கு சப்போர்ட்டாகவும் பேசியிருக்கீங்க, கொஞ்சம் பேர் எனக்கு நிறைய வியூஸ் போயிட்டு இருக்கிறதுனால
நான் இப்படி பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நானே நிறைய சேனல் பார்த்து காப்பி பண்ணி தான் நான் வந்து சேனலை மூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா சீரியஸா சொல்லட்டுமா, எனக்கு இவ்வளோ வியூஸ் போறது பிடிக்கலங்க. நான் வந்து எஃபோர்ட் போடுறேன் ப்ளஸ் ப்ரேயர் பண்றேனே தவிர நான் வேற எதுவும் பண்ணல. ஆனா இதுக்காக நான் எத்தனை பேர்கிட்ட இருந்து என்னென்ன கேட்டிருக்கேன், என்னென்ன பேச்சு வாங்கியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு சிலர் என்னை இன்ஸ்டாகிராம்ல அவ்வளோ பேசியிருக்காங்க. இவ்வளோத்துக்கு அவங்கள பத்தி நான் யார்கிட்டையும் எதுவுமே பேசினது கிடையாது. போஸ்ட்ல மட்டும் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓட வேண்டியதுதான். அது எப்படி ஃபீல் பண்ணாதுங்க. உங்க உழைப்பிற்கான பலன் உங்களுக்கு கிடைக்குமா? இப்பதான் எனக்கு புரியுது. நல்ல வேளை நான் வாயே திறக்கல. இப்ப புரியுதா நான் ஏன் வாயை திறக்கல அப்படின்னு? எனக்கு தெரியும் இங்க இருக்கிறவங்க எப்படி அப்படின்னு. உங்க சேனல்ல ஒரு நாள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, அங்கதான் யோசிச்சோம். அதுக்கு பிறகுதான் மத்தவங்க அதுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா, காட் ப்ராமிஸா சொல்றேன்க்கா, எனக்கு கோவமே வரல. ஆனா நீங்க இவ்ளோ விஷயத்த மனசுல வச்சுட்டு இன்னைக்கு என்னென்ன பேசிட்டீங்க, எவ்வளவு நக்கல் பேச்சு. எத்தனை தடவை நீங்க சொல்லிருக்கீங்க எனக்கு குமரி கார்ட்டூன் ஸ்லாங்க், இந்த சேனல் என்ன சொல்லிருக்கீங்க எனக்கு குமரி கார்ட்டூன் ஸ்லாங்க் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மத்தவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லிருக்கீங்க, எனக்கு குமரி கார்ட்டூன் ஸ்லாங்க்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா எனக்கு அவங்கள பிடிக்காது. ரீசன், நீங்க இன்ஸ்பயர் ஆனீங்களே, அவங்க உங்ககிட்ட வந்து இப்படி வைக்க கூடாது, இப்படி வச்சா சேனலுக்கு இஷ்யூ ஆகுன்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்கள்ட்ட பேசுறேன்னா கேட்டவா என்ன லாஜிக் இது? நான் பேசுனேனா அப்படி, நான் சொன்னேனா அப்படி, நீங்க அப்படி வைக்கிறீங்க இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு. ஆனா ஒருத்தங்களை அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணாலும் கூட்டு சேர்ந்து நிப்பீங்கன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஃபேஸ் காமிச்சு பண்ணா இது வந்து ப்ராப்ளம் வராதான்னு கேட்டா கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 30 நிமிஷம் நான் 30 நிமிஷம் கொடுக்குறேன், மத்தவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. 30 நிமிஷம் நான் கொடுக்குற வீடியோல 5 நிமிஷம் 4 நிமிஷம் என்னோட ஃபேஸ் காமிச்சு ஒரிஜினல் வரதுனால சேனலுக்கு ப்ராப்ளம் வராதான்னு கேட்டா கண்டிப்பா வரலாம். அவன் வந்து 30 நிமிஷத்தை பாப்பானா 4 நிமிஷத்தை பாப்பானா? 30 நிமிஷத்தை தான் பாப்பாங்க. நீங்க என்ன பார்த்து காப்பி பண்ணீங்கன்னு நான் அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஏன் என் மேல உங்களுக்கு இவ்வளவு கோபம்? தயவு செஞ்சு சொல்லாதுங்க. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. உன்னை பிடிக்கலன்னு பிடிக்காது நான் இங்கேயும் சொன்னது கிடையாது. தயவு செஞ்சு சொல்லாதுங்க. நீங்க பேசின விஷயத்துக்கு இங்க உட்காந்து நான் எத்தனை நாள் அழுதுட்டு இருந்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஜினா கூட ஒரு நாள் சொன்னாங்க என்கிட்ட, நீ என்ன அவங்கள லவ் பண்றியா, சும்மா அவங்க பேசிட்டாங்கன்னு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அக்கா, நீங்க நிக்கிக்கிட்டே அப்ப சொல்லிருக்கீங்கல்ல, நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க வேற ஒருத்தங்க கிட்ட மட்டும் தான் சொல்லிருப்பீங்க, வேற மத்தவங்க மூலமா தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா நிக்கி இதை எதுவுமே, ஆனா நிக்கி நீ கூட எனக்கு வந்து ஓகே நீ அவங்களுக்கு உண்மையா இருந்திருக்க. ஆனா இன்னைக்கு பார்த்தலாம் நீ இது வரைக்கும் அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட வந்து தப்பா சொல்லவே இல்லை. அப்புறம் நிக்கிய நானும் வந்து வீடியோல ஃபேஸ் காமிச்சேன் ஃபர்ஸ்ட், அது வந்து உங்களை பார்த்துன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா அன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா, நானும் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து ராஜா டெக்ல பேசியிருக்காங்க, இப்படி நிறைய டெக் சேனல்ல பேசியிருக்காங்க, ChatGPT கூட இந்த மாதிரி பேசியிருக்கேன். இது நீங்க மட்டும் கிடையாது, எல்லா அட்மினுங்களும் பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க. கண்டிப்பா சேனல் போக போகுதுன்னா அதுக்கு என்ன ஒரு அதை சேனலை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா அட்மினுங்களும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போதான் எல்லாரும் லைவ்னு சொல்லிட்டு லைவ் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யூடியூப் என்ன கேக்குது அப்படின்னா 30 நிமிஷம் வீடியோக்கு தான் நீங்களா லைவ் வந்தீங்க, 30 நிமிஷம் வீடியோக்கு தான் ப்ரூஃப் கேக்குது. அந்த வீடியோல நம்மளோட பிரசன்டேஷன் எப்படி இருக்கு, நம்மளோட ஓன் வாய்ஸா இருக்கட்டும், ஃபேஸ் காமிச்சா இருக்கட்டும், எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அது கேக்குதே தவிர லைவ்ல அது கேட்கல. ஏன்னா இங்க ஒரு பெரிய சேனல் போயிருக்கு, அவங்க லைவ் போட்டிருக்காங்க, இதுக்கு முன்னமா அவங்களுக்கு போயிருக்கு. ஸோ எனக்கு லைவ் போடுறதுனால வந்து சேனல் போகாது அப்படிங்கிற விஷயம் எனக்கு நம்பிக்கை இல்லை, சுத்தமா நம்பிக்கை இல்லை. நான் பேசினது வீடியோக்குள்ள நம்மளோட ஓன் வாய்ஸ் இருக்கணும், ஓன் விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்தது. ஸோ அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எல்லாரும் லைவ்னு போஸ்ட் போட்டிருக்காங்க, நிறைய பேர் லைவ் வராங்க. அப்போதான் நிக்கியும் நானும் வந்து எப்படி பேசணும் அப்படின்னா, என்ன பார்த்து காப்பி பண்றா நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கமெண்ட் போயிருந்து. எனக்கு என்னன்னா, இப்படி யாராவது என்ன பார்த்து காப்பி பண்றாங்கன்னு சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் இப்படி சொல்றாங்க, ஏன் அவங்க சேனல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நான் அடிச்சு சொல்றேன், இது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ற வேலை இல்ல, நடுவில் உட்காந்துட்டு அடிச்சுக்கட்டுன்னு சொல்லிட்டு யாரோ பண்ற வேலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் தெளிவா 100% புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே வந்து என்ன பார்த்து யாராவது காப்பி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் யாராவது சொன்னா நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ் மேல சந்தேகப்படவே மாட்டேன். சோ இந்த மாதிரி வேற சேனல்ல போய் மென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என் மேல ஒரு வெறுப்பு வருது. அதனாலதான் அக்கா நான் சொன்னேன், என் சேனல்ல புகழனா புகழுங்க, அங்க போய் புகழாதுங்க அப்படின்னு. ஏன்னா அட்மினுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெறுப்பு வருது, அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான்க்கா சொன்னேன். என் சேனல்ல தான் உங்களுக்கு புகழ்றதுக்கு இடம் கொடுத்துருக்கேன்ல, இங்க புகழுங்க அப்படின்னு. அது கூட உங்களுக்கு புரியலையாக்கா? அது கூட ஒரு ஜாடையா பேசிருக்கீங்க. எதுக்கு இப்படி எல்லாம், எதுக்கு இவ்வளவு ஜாட பேச்சு பேசணும்? இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சேனலுக்கு டிமானிட்டைசேஷன் ஆயிருக்கு, இது இப்போல கொஞ்சம் மந்த் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க, அந்த அட்மின் ஃபேஸை வந்து நம்ம தியாக்கு நம்ம ஃபேஸ் செட் பண்ணியிருக்கோம்ல ஸ்ட்ரைட்டா, அந்த மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சிருந்தாங்களாம். அது எனக்கு பிடிக்காம நான் யூடியூபுக்கு ரிப்போர்ட் பண்ணி அவங்க சேனல் டிமானிட்டைசேஷன் ஆயிடுச்சான். இத கூட யார்கிட்ட எல்லாம் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப கூட உட்கார்ந்து அழுதேன், அட பாவீங்களா, நான் இது வரைக்கும் எந்த சேனலுக்குமே ரிப்போர்ட் பண்ணது கிடையாது, எந்த சேனலுக்கும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட பண்ணது கிடையாது. ஆனா இங்க ஸ்பை நிறைய பேர் இருக்காங்க, என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஸ்பை வச்சிருக்கேன்,
எங்கேயாவது யாராவது என்ன பத்தி கமெண்ட்ல பேசினாலும் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுவாங்க. இந்த புத்தி கூட எனக்கு இது வரைக்கும் இருந்தது கிடையாது. ஒரு ஃபேக் ஐடி கூட எனக்கு இருந்தது கிடையாது. எப்படி அவங்க சேனல் டிமானிட்டைசேஷன் ஆனதுக்கு நான் தான் காரணம், நான் ரிப்போர்ட் பண்ணதுனாலன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவீங்க. இங்க பாருங்க, ஒருத்தங்களை அடிக்கணும்னு நினைச்சிட்டு அடிச்சுட்டே இருக்காதுங்க. நான் உங்க யாரையும் எதிரியா பார்க்கல, யார் எதிரியா பார்த்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என் சேனல் கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை கொடுக்கறதும் ரிப்ளை கொடுக்காததும் என்னோட பர்சனல். அதை எதுக்கு நீங்க எல்லாம் உட்காந்து வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? நான் நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு என்னைக்காவது பாக்குறேன். நான் வந்து நல்ல வேலை இங்க மாறி மாறி என்ன பேசிக்கிட்டாலும் யாராவது வந்து இவ்ளோ ரொமான்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னா கூட என் வாய்க்கு சிப்பு போட்டுருவேன். ஏன் தெரியுமா? ஆமா அவங்க நிறைய ரொமான்ஸ் வைக்கிறாங்கன்னு சொன்னாலே போதும். குமரி கார்ட்டூன் சொன்னாங்க இவங்க நிறைய ரொமான்ஸ் வைக்கிறாங்கன்னு. அப்படி மாத்தி பேசுறவங்களும் இங்க இருக்காங்க. அதனால நீங்க வைக்கிறீங்கன்னு சொன்னாலுமே எனக்கு தெரியாது, அவங்க இஷ்டம். அதை எதுக்கு நம்ம தலை போடணும் அப்படிங்கிற ஒத்த வார்த்தையில நான் முடிச்சிருப்பேனே தவிர ஆமா அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. பர்சனலா நீங்க என்ன நிறைய அழ வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நான் வந்து கேட்டதே கிடையாது. எப்போல இருந்துனா லதாக்காவோட வீடியோல உங்களோட கமெண்ட் இருந்தே அப்போல இருந்தே என் காலேஜ் ஃப்ரெண்டு கிட்ட கூட நான் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி ஒருத்தங்க இருக்காங்க, இவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, ஆனா அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்களும் என்ன நானும் அவங்கள அடிச்சுக்கிட்டது கிடையாது, அவங்களும் என்ன இது வரைக்கும் அடிச்சது கிடையாது. ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கல ஜெஸ்ஸி அப்படின்னு. அப்ப அவ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், இங்க எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது சுஜி. சோ வெறுக்கிறவங்களோட பாசத்துக்கு ஏன் ஏங்குற? வெறுக்கிறவங்க உங்ககிட்ட நல்ல விதமா பழகணும், நீ ஏன் ஏங்குற? காரணமே இல்லாம வெறுக்கிறவங்க தான் மனுஷங்க. என்னென்ன பேச்சு, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க தான் இதை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீங்க சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் நீங்க ரிப்ளை கொடுத்துருக்கலாம்ல. எதுக்கு என்னோட பேச்சையெல்லாம் அங்க இழுக்கணும்? ஆமா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இல்ல நீங்க தானே சொன்னீங்க நான் உங்க வீடியோ பார்க்கலனாலும் அவங்க மூலமா எனக்கு வந்துரும் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. ஏன் என்ன பத்தி பேசுறீங்க? நான் உங்களை பத்தி பேசல. நான் உங்களை பத்தி பேசாத போது நீங்க எதுக்காக என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அந்த நிக்கி அதை தானே ஆரம்பிச்சு, அதை சொல்லல பாத்தீங்களா? அந்த பொண்ணோட கமெண்ட்ல யாரோ போய் சொல்லியிருக்காங்க நீங்க அவங்கள பார்த்து காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க வீடியோ போட்டாங்க. அவங்க கமெண்ட்ல யாருமே வந்து நமக்கு அகைன்ஸ்டா யாருமே பண்ணல. அப்ப எனக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. அப்படின்னா யாரோ ஒருத்தங்க சேனல்ல நம்மள போய் திட்டும்போது நமக்கு கஷ்டமா தானே இருக்கும். எந்த தப்பும் பண்ணாம நம்மள திட்டும்போது நமக்கு கஷ்டமா தானங்க இருக்கும். இன்னைக்கு இவங்களுக்கு ஃபீல் ஆகி உடஞ்சி போய் 29 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு அப்படித்தானே இருக்கும். மற்றவங்களோட சேனல்ல போய் என்னோட சேனல் நேமை வச்சு மென்ஷன் பண்ணி நீங்க அவங்கள பார்த்து காப்பி பண்றீங்கன்னு ஒரு கமெண்ட் போடுவாங்க. அவங்க அதை எடுத்து போஸ்ட்ல போடுவாங்க. அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து நான் திட்டு வாங்கணும். ஸோ அது எனக்கு கஷ்டமா தானங்க இருக்கும். அதனாலதான் சொல்லுவேன், யாரும் போய் மற்ற சேனல்ல போய் என்னோட நேமை வச்சு பண்ணாதுங்க அது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அதை கூட நீங்க யாரும் இங்க புரிஞ்சுக்கல. அப்படிதான் அந்த பொண்ணு எனக்கு தெரியும். பட் வந்து நான் டைரக்டா பேசணும்லாம் நினைக்கல. கமெண்ட் பண்ணேன், ஓகே ஸ்கிப் பண்ணிட்டு உன்னோட வீடியோவை வந்து மூவ் பண்ணுமா அப்படின்னு டைப் பண்ணிட்டு டெலிட் பண்ணேன். ஏன்னா அந்த கமெண்ட் கூட வேற மாதிரி போகும்னு நினைச்சிட்டு தான் நான் டெலிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நிக்கியோட சேனல்ல ஒரு கமெண்ட் போயிருக்கு போல, ஸோ அவங்க ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் நானும் பார்த்துருந்தேன், நான் வந்து மூவ் பண்ணுமா இதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் டைப் பண்ணலாம் நினைச்சேன். பட் வந்து டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிக்கி கிட்ட போய் சுஜி உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா, சுஜி இந்த மாதிரி உங்க நேம் வச்சு எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, நான் அது வந்து வீடியோ போட்டுட்டேன், அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா. அவ்வளோதான் எங்க பேச்சு. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, அதுக்கு பிறகு நான் தான் அவங்க கிட்ட போய் கேட்கறேன், நீங்க 2 சேனல் வச்சிருக்கீங்களா, செகண்ட் சேனலுக்கு மானிட்டைசேஷன் ஆயிடுச்சா? ஏன்னா இப்ப புது சேனலுக்கு எந்த புது சேனலுக்கும் மானிட்டைசேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு நான் தான் போய் கேட்டேன். 2வது நாள் நான் தான் போய் பேசினேன். எங்களுக்குள்ள பேச்சு இவ்வளவுதான். அதுக்கு பிறகு எல்லாரும் லைவ் போடும்போது நானா போய் கேட்டேன், ஏன் எல்லாரும் லைவ் போடுறீங்க, என்ன ரீசன்னால லைவ் போடுறீங்க அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொன்னா, இந்த ரீசனுக்காக தான் லைவ் போடுறோம், ஏன் உங்ககிட்ட யாரும் சொல்லலையா உங்க சைட்ல இருந்துன்னு கேக்குறான். இல்ல யாரும் சொல்லல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போதே நான் சொல்றேன், ஆக்சுவலா யூடியூப் நம்ம வீடியோக்கு தான் ப்ரூஃப் கேட்டிருக்கே தவிர சேனலுக்கு ப்ரூஃப் கேட்கல. ஏன்னா யூடியூப்க்கு தெரியும் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஹியூமன் தான். சோ எனக்கு லைவ் மேல விருப்பம் இல்ல. அந்த பொண்ணு என்ன லைவ் கூப்பிட்டா, இல்ல நிக்கி எனக்கு லைவ் மேல விருப்பம் இல்ல, நான் பார்த்த வரைக்கும் இதுதான் உண்மை, வீடியோல பேசுறதா உண்மை, பட் வந்து 5 மினிட்ஸ் பேசுறது எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகும்னு தெரியல, பட் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பொண்ணு அப்படியா ஓகே நானும் அப்ப ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ ட்ரை பண்ணியிருந்தா. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவ தான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டா. அன்னைக்கு நைட்டு தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். நான் நினைச்சிருந்தா அவகிட்ட கூட ஷேர் பண்ணாம இருந்திருக்கலாம். எதுக்கு இவகிட்ட ஷேர் பண்ணணும், நமக்கு முன்னாடி அவ வீடியோ போடுவா, அவளுக்கு தெரியாம நம்மளே போட்டுருவோம் அப்படின்னு நான் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா நான் அப்படி பண்ணல, அவளுக்கு தெரியப்படுத்தினேன், இதுதான் விஷயம், நான் இப்படி பண்ண போறேன், உனக்கு விருப்பம்னா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் சைட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, என்ன வந்து பிடிச்சவங்க அவங்க கிட்டையும் சொல்றேன், நான் பேசிட்டு இருந்தவங்க கிட்ட சொன்னேன், இதுதான் விஷயம், ஸோ வந்து ஃபேஸ் காமிச்சு போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தனே தவிர அங்கேருந்து நான் காட் ப்ராமிஸா சொல்றேன் உடனே அவங்களும் இப்படி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னென்ன பேச்சு, அவங்க கிட்ட இருந்து நான் காப்பி பண்ணனா இதுல எப்படி உங்க உழைப்புக்கான பலன் உங்களுக்கு வருமா? நான் ஓப்பனா சொல்றேனே, உங்க கமெண்ட் நான் ராஜா டெக்ல பார்த்தேன். 1 மந்த்துக்கு முன்னாடி ராஜா டெக்ல அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு.
அப்ப யோசிச்சேன் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஓகே அவங்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் உங்களை பார்த்து காப்பி பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக என் மேல அந்த பழிய தூக்கி போட்டீங்க பாத்தீங்களா? தேங்க்யூ. ஸோ எவ்வளோ வேணாலும் பேசிக்கோங்க, எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோங்க, நான் உடஞ்சி போகவே மாட்டேன், அழவ மாட்டேன். ஏன்னா இந்த விஷயத்துல நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன பத்தி யார் யாரெல்லாம் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே பேசிட்டு போங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேனே தவிர இவ்வளோ வெறுப்பை என் மேல சேர்த்து சேர்த்து வச்சிருந்தீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம், இது வரைக்கும் ஏன் இவங்க என் மேல இவ்வளோ வெறுப்பை காட்டுறாங்க, ஏன் இவங்களுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது, இந்த அக்காக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இனிமே ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படி. தேங்க்யூ.